Adishtalakshmi, 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 Adishtalakshmi. புதுமை அதுவே எங்கள் பெருமை. இது ஜீ தமிழ் வழங்கும் அதிர்ஷ்டலட்சுமி பவர்ட் பை வாலனி அண்ட் பான்ஸ். பெண்களை பொதுவா திருமணத்துக்கு பிறகு திருமதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? திரு என்றால் ஆண், மதி என்றால் அறிவு. திருமணத்துக்கு முன்பு பாத்தீங்கன்னா ஆண்கள் வந்து ஒரு குறிக்கோளே இல்லாம மனம் போன போக்குல எக்கச்சக்கமா செலவு பண்ணிக்கிட்டு ஃபேமிலிக்கு சேவ் பண்ணாம ஒரு மாதிரியா சுத்திட்டு இருப்பாங்க. ஆனா திருமணத்துக்கு பிறகு இந்த மனைவி வந்த கையோட கண்டிப்பா குடும்பத்துக்குள்ள சேர்க்கணுங்க அப்படின்னு ஒரு குறிக்கோள், ஒரு ஃபோக்கஸ் அவங்களுடைய லைஃப்ல கொண்டு வந்துருவாங்க. அதனாலதான் இந்த திருக்கு மதி கொடுக்கும் பெண்மணிகளை திருமதி அப்படின்னு சொல்லுவோம். வெல், இந்த நாலேஜ் கூட இன்னைக்கு வர போறவங்க ரொம்ப நாலேஜபிள் அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல், இன்டெலிஜென்ஸ் அண்ட் பியூட்டி அண்ட் பிரெயின்ஸ் எல்லாருமே சேர்ந்த the gorgeous four contestants. இன்னைக்கு அதிர்ஷ்டலட்சுமில யாருன்னு வாங்க சந்திக்கலாம். Let's welcome our four gorgeous contestants. Adishtalakshmi, Adishtalakshmi, Adishtalakshmi. வணக்கம் and a very warm welcome to our four gorgeous contestants. நிஜமாவே கார்ஜியஸ்னு சொன்னோன்னு எல்லாரும் திரும்பிலாம் பார்க்க கூடாது. உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் ஆமா சொல்லிட்டேன். ஆமான்னு சொன்னீங்களா? அவங்க நீங்க டவுட்டா சொன்னீங்க. இல்ல நான் கார்ஜியஸ் சொல்லல. ஆமாண்டா. இல்ல நான் சொன்னேன்னு உங்களை பார்த்துட்டேன். I love you நிலானி. நீங்க தான் கன்ஃபார்ம் இந்த எபிசோடோட அதிர்ஷ்டலட்சுமி. Thank you. Once again a very very warm welcome. இந்த நியூ இயர் தொடங்கி ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு எபிசோட்ல நீங்க எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்றீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. முதல்ல ஒரு குட்டி இன்ட்ரோடக்ஷன். நீங்க யார் அப்படின்றது பப்ளிக் தெரியும். பட் கரண்ட்லி என்ன ப்ராஜெக்ட்ஸ் ஓடிட்டு இருக்கு அப்படின்றத we'd like to know. So அகிலா, சீரியல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஜீ தமிழ் பிரியசகி பண்ணிட்டு இருக்கேன். வெரி குட். அண்ட் உங்களுக்கு பிரியசகில ரொம்ப பிடிச்ச கேரக்டர் யாரு? பிரியா நிலானி. நிலானி, ஹை. ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட் அகிலா. இந்த கேம்ஸ்ல நீங்க கண்டிப்பாக வின் பண்ணணும் அப்படின்னு தான் எங்களுடைய ஆசை. அண்ட் ஹாபிஸ் என்ன அகிலா உங்களுது? ஹாபிஸ் குக்கிங். குக்கிங்கே ஹாபி தானா? அது டெய்லி பண்ற விஷயம் எல்லாம் கிடையாது. இல்ல டெய்லி பண்ணாலும் இஷ்டப்பட்டு பண்ணணும்ல. இஷ்டப்பட்டு பண்றதை தான் ஹாபின்னு வாங்களா? அப்ப கஷ்டப்பட்டு பண்றதை தான் ப்ரொஃபஷன் வாங்களோ? குக்கிங் ரொம்ப அது ஹாபி. வெரி வார்ம் வெல்கம் அகிலா. once again all the very best. Yeah, thank you. Okay, ஏகவல்லி, I am sorry my ஏகவல்லி, how are you? ஃபைன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? சீரியல்ஸ், மூவி, ஆட், ஆலினால். ஆல் நாள் அழகுராணி. ஆமா. ஏகவல்லி அப்படின்றது ரொம்ப அழகான ஒரு சுத்தமான தமிழ் பெயர். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? ஏதோ ஒரு சாமியார் வச்சு விட்டுட்டார், விட்டுருங்களேன். அப்ப கூட அவரை கேட்டிருக்கலாம்ல, நீங்க ஏன் வைக்கிறீங்கன்னு. ஊரை விட்டு போயிட்டாரு. எனக்கு பேர் சொன்னேன். பேர் வச்சு போயிட்டாரா? பேர் வச்சதுக்கு அப்புறம் அப்படி போல போயிட்டாரு. ஓ, அப்படி போயிட்டாரு. பட் நீங்க கண்டிப்பா யாரையுமே வீட்டுல பெரியவங்களும் கேட்டது இல்லையா என்ன அர்த்தம்னு? கேட்டிருக்கேன். ஏதோ ஒன்று கூப்பிடுறதுக்கு ஒரு பேர் வச்சிருக்குல்ல, போயிடுன்ட்டாங்க. அவ்வளவு ரெஸ்பெக்ட் உங்களுக்கு உங்க ஃபேமிலில முடியல. ஓ காட், such a respectable character. ப்ளீஸ் நல்லா கை தட்டுங்க நம்மளுடைய ஏகவல்லி. ஏகவல்லி, உங்க ஃபேமிலி உங்க மேல இருக்கிற பாசத்தை எல்லாம் இப்போ நீங்க எங்களுக்கு கொட்டி தீர்த்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த எபிசோட்ல நீங்க அதிர்ஷ்டலட்சுமி ஆகணும், நல்லா விளையாடணும், எக்கச்சக்கமான பரிசுகள் வின் பண்ணணும் தான் எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நிலானி, வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நிலானி, உங்க கூட ஜீ திருவிழால, தமிழ் திருவிழாலாம் நம்ம ஒர்க் பண்ணும்போதெல்லாம் சந்தோஷமாக we had a lot of good times together. இன்னைக்கு வந்து ஒரு பார்ட்டிசிபென்ட்டாக நீங்க வரீங்கன்னா கண்டிப்பாக அதிர்ஷ்டலட்சுமி ஆகணும் அப்படின்னு I'm going to keep my fingers crossed for you. இப்ப எல்லா லேடிஸ்க்கு உண்டான ஆசை தானே, எவ்வளவு வீட்ல இருந்தாலும் புதுசா ஏதாவது பொருள் வாங்கணும்னு. சோ இது மூலமா நிறைவேற்றிக்கலாமே. ஆமா, சோ நீங்க நிறைய வின் பண்ணணும் தான் என்னுடைய வாழ்த்துக்களும். இப்போ கரண்ட்லி என்ன ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு? இப்போ கரண்ட்ல வந்து நிறைய ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. பர்டிகுலரா சொல்லணும்னா ஜீ தமிழ்ல பிரியசகில ஒரு ஒன் ஆஃப் த லீட் கேரக்டர் பண்ணிட்டு இருக்கேன். அந்த கேரக்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னது? ரொம்ப பிடிச்ச விஷயம்னா இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் பண்றேன். என் லுக் பார்த்தோன்னே நிறைய பேர் நெகட்டிவ் ரோல் அந்த மாதிரி வேற வேற கொடுப்பாங்க. ஸோ இதுல ரொம்ப பாசமான, ரொம்ப அமைதியா, அடக்கமா அப்படின்னு எனக்கு சூட் ஆகாத ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அமைதியான கேரக்டர் எனக்கு சூட்டே ஆகாது அப்படின்னு நிலானி சொல்லியிருக்காங்க. விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் நிலானி. அதிர்ஷ்டலட்சுமி நீங்க ஆகணும் தான் எங்களுடைய வாழ்த்துக்கள். அண்ட் யமுனா, வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ யமுனா, உங்களுடைய கரண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பத்தி சொல்லுங்க ப்ளீஸ். இப்போ ஒரு 3 சீரியல் பண்ணிட்டு இருக்கேன், அப்புறம் ஆட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். வெரி நைஸ். உங்களுடைய ட்ரீம்ஸ் இருக்கும் இல்லையா, ஒரு சீரியல் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். இது வரைக்கும் நீங்க நடிக்காத, என்னைக்குமே ஏக்கமாக பார்க்கும் எனக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வேணும்னா which kind of a character would that be? நான் எதிர்பார்க்குற கேரக்டர் ரொம்ப பாவமா எப்பவுமே அழுதுட்டே இருக்கணும். அது என்னால நம்பவே முடியல. நீங்க வில்லி அவ்வளோ ஸ்வீட்டான ஒரு ஃபேஸ், வில்லி கேரக்டர் இருக்கா? ஆமா, எனக்கு மோஸ்ட்லி அமையறது எல்லாமே அந்த மாதிரி நெகட்டிவ். செம்ம கோவமா இப்போ நிலானி திட்டுங்க. செம்ம கோவமா நிலானி திட்டு சொன்னா வராது, என் தங்கச்சி தொட்டு சொன்னா கண்டிப்பா வரும். ஏகவில்லியா? ஏகவில்லியை திட்டுங்க. சரி, குடும்பத்துல ரொம்ப பெரிய பிரச்சனை வரும். கம் ஆன் யமுனா, ஏகவல்லி வந்து அழகான ஃபேஸ். உண்மையே சொல்ல போனா அப்படியா? ஆமா, செம்ம அம்மாஞ்சி. நான் தான் வாயாடி சொல்றதை விட பாவம் பட்டு விட்டுறேன். யார் அம்மாஞ்சி யார் அமானுஷ்ய சக்தின்றது இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம கண்டுபிடிச்சிருவோம். பட் யமுனா, விஷிங் யூ ஆல்சோ ஆல் தி வெரி பெஸ்ட். நீங்க 4 பேருமே சிறப்பாக விளையாடணும், நிறைய பரிசுகள் அள்ளணும் அண்ட் அதிர்ஷ்டலட்சுமின்ற டைட்டில் வாங்கணும் அப்படின்னு தான் எங்களுடைய வாழ்த்துக்கள்.
சோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு போயிடலாமா? ரெடியா இருக்கீங்களா? கண்டிப்பா. ஓகே, அதிர்ஷ்டலட்சுமியில ரவுண்ட் 1 அட்ராசக்கேல உங்களுக்காக இந்த ஸ்டேஜ்ல ஒரு 1 minute டாஸ்க் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இல்ல இந்த 1 minute டாஸ்க் தானே ரொம்ப சிம்பிள் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. இந்த 1 minute அப்படிதான் நீங்க நினைக்கணும். வெரி குட். 1 minute டாஸ்க் நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கிற டைம்ல இந்த ஸ்கிரீன்ல ஒரு வீடியோ வர போகுது. அந்த வீடியோவும் கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்க போறீங்க. அந்த வீடியோ will be for about 30 seconds. 30 வினாடிகள் அந்த வீடியோ பார்த்ததுக்கு பிறகு அடுத்த 30 வினாடிகள், அதாவது 31வதுல இருந்து 60வது வினாடிக்குள்ள நான் உங்களை அந்த வீடியோக்கு சம்பந்தப்பட்ட 2 கேள்விகள் கேட்பேன். அந்த 2 கேள்விகளுக்குமே நீங்க சரியான பதில் சொல்லணும். சோ டாஸ்க்குக்காக 10 மதிப்பெண்களும் ஒரு கேள்விக்கு 5 மதிப்பெண்கள். மொத்தத்துல மேக்ஸிமம் நீங்க இந்த ரவுண்ட்ல வாங்கக்கூடிய மதிப்பெண்கள் 20 மதிப்பெண்கள். இந்த ரவுண்ட்ல நீங்க வின் பண்ணக்கூடிய பரிசுகள் பீன் பேக், சாரி, கெட்டில் அண்ட் பாப் அப் டோஸ்டர். முதல்ல நம்ம விளையாட போறது அகிலா உங்க கூட தான். வாங்க ப்ளீஸ். அட்ராசக்கேல முதல்ல விளையாட வந்திருக்கீங்க. அகிலா ரெடியா இருக்கீங்களா? ரெடி. இந்த மாதிரி வீர போட்டிகள்லாம் ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்களா இது வரைக்கும்? இல்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம். இது ரொம்ப சிம்பிளுங்க. தேங்காய் மூடி பார்த்துட்டீங்க. இந்த தேங்காய் வந்து குட்டி குட்டியா பத்த போட போறீங்க. ஓகே. ஓகேங்களா? நம்ம வீட்ல வந்து அவசரத்துக்கு இந்த கிரைண்ட்லாம் பண்ண முடியாம, துருவலாம் முடியாம கஷ்டப்படும் போது போஸ்ட் ஈக்குவல் ஈஸி எல்லா மளிகை கடையிலயும் எல்லா நாடக கடையிலும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த கத்தி, இந்த தேங்காய் குட்டி குட்டியா பண்ணணும். குட்டி குட்டியா போடணும். ஓகேங்களா? யார் ரொம்ப அழகா நீட்டா ஃபைனா அதை பண்றீங்க அப்படின்றது தான். சைமல்டேனியஸ்லி இந்த ஸ்கிரீன்ல ஒரு வீடியோ வரப்போது. அந்த வீடியோ பார்க்க போறீங்க அண்ட் 2 கேள்விகளுக்கு பதிலும் சொல்ல போறீங்க. Are you ready? Yeah. Okay, so your time starts now. இது வரைக்கும் 4 பத்த போட்டிருக்கீங்க. சோ ஒரு நாய், ஒரு பூனை, இன்னொரு நாய் அப்படிலாம் பார்த்தோம். உங்களுக்கான முதல் கேள்வி, கேட் எத்தனை முறை கண்ணாடி மீது ஏறியது? 3 times. 3 ஷூர். ஓகே. நாய் எத்தனை முறை பெல் அடித்தது? 3. சோ 2 ஆன்சருமே 3 + 3. ஆமா. கரெக்ட்டா? ஷூரா? Sure. ஓகே. 5 4 3 2 1 and time up. சோ தேங்காய் பதையில 4 கார்னருமே பார்டர் போட்டு ஒரு அழகான ஐலாண்ட் நமக்காக உருவாக்கி கொடுத்திருக்காங்க. வெரி வெல் டன். எவ்வளவு சிறப்பா நீங்க பத போட்டீங்க அப்படின்றத ஒரு சைடு விட்டுருவோம். இன்னொரு பக்கம் வந்து 2 கேள்விகள். முதல் கேள்வி வந்து கேட் எத்தனை முறை கண்ணாடி மீது ஏறியது? நீங்க வந்து என்ன சொன்னீங்க? 2 டைம்ஸ் தான் ஏறிச்சு. ஓ, ஓகேங்களா? சோ அது தவறான பதில். இரண்டாவது முறை நாய் எத்தனை முறை பெல் அடித்தது? டிங் டிங் ஸ்பேஸ் டிங். 3 bells. டோட்டலா வந்து 3. அதை நீங்க கரெக்டா சொல்லிருக்கீங்க. சோ உங்களுக்கு கிடைக்கிறது 5 மதிப்பெண்கள் பிளஸ் இந்த பதைக்கு எத்தனை ஸ்கோர் அப்படின்றது எல்லாரும் விளையாடி முடிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன் உங்களுக்கு. தேங்க்யூ சோ மச் அகிலா. வாங்க. அடுத்தபடியாக தங்கை, பாச தங்கை ஏகவள்ளி வாங்க. இந்த மாதிரி வீர விளையாட்டுகள் நீங்களாவது விளையாடி இருக்கீங்களா வீட்ல? நிறைய. ரெகுலரா தேங்காய் பத போடுவீங்களா? வேற கேம்ஸ் இல்லையா உங்க வீட்ல? நிறைய கேம்ஸ் இருக்கு. என்ன மாதிரிலாம் சொல்லுங்க. குக்கர்ல சூடு வச்சுக்கிறது, பால் காய்ச்சி கீழே ஊத்துறது, சுடு தண்ணி வைக்கிறது. எப்படி இப்படியா அப்படியே வருது. இன்டெலிஜென்ஸ் அப்படியே எல்லா சைட்லயும் ஓவர்ஃப்ளோ ஆகுது. வாங்க கேமுக்கு போயிடலாம். உங்ககிட்ட இருக்கிறது 1 minute, தேங்காய் பத, ஸ்மால் ஃபைன் சாப் அண்ட் வீடியோ. ரெடி? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. வீடியோ ஆரம்பிச்சிடுச்சுமா? விரல் பார்த்துமா? வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. Hands up. Bang. Good girl. ஐயோ முடிஞ்சிச்சு. உங்களுக்கான கேள்வி, நாய் வாயில் இருந்த பொம்மையின் நிறம் என்ன? ரெட். ரெட் யூ ஷூர்? செகண்ட் क्वेश्चन, நாயிடம் முதலில் சொன்ன வார்த்தை என்ன? ஐயோ அப்படி சொல்லலையே. இல்ல இருங்க சொல்றேன். அப்பன்னு சொன்னாங்க. அப்ளிகப்பா. என்ன சொன்னாங்க? கரெக்டா சொல்லுங்க. 5 4 3 2 அப்படி ஒரு ஆன்சர் என்னமோ சொன்னாங்க, கவனிக்கல. ரொம்ப அழகா கிளீனா வெட்டியிருக்காங்க. நம்ம வந்து வார வாரம் போய் சனீஸ்வரன் கோயில்ல இந்த மாதிரி தேங்காய் வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி ஏற்றணும்னா நமக்கு ரொம்ப விசேஷம். அது அழகா நீட்டா கட் பண்ணியிருக்காங்க. பட் தேங்காய் பார்த்தா கட் பண்ணது பத்தல, ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கட் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ நான் பதில்கள் சொல்லட்டுமா? ஓகே. முதல்ல நீங்க சொன்னது நாய் வாயில் இருந்த பொம்மையின் நிறம் வந்து ரெட் கலர் அப்படின்னு சொன்னீங்க. அது மிக சரியான பதில் என்பதால் உங்களுக்கு 5 மதிப்பெண்கள் தரப்படும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இரண்டாவது கேள்வி, நாயிடம் முதலில் சொன்ன வார்த்தை என்ன?
நீங்க சொன்னது அப் யோர் ஹேண்ட்ஸ் அப்படிதானே சொல்லிச்சு? இல்ல என்னமோ சொன்னாங்க ஆனா ஹேண்ட்ஸ் அப் சொன்னாங்க. ஹேண்ட்ஸ் அப் அப் யோர் ஹேண்ட்ஸ் ன்ற லைட்டா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆனது காரணம் வந்து இந்த தேங்காய் அப்படின்றதுனால மன்னிச்சு பாவப்பட்டு அச்சுச்சோ ஏகவள்ளி வில்லியா மாறிடக்கூடாதுன்றதுக்காக உங்களுக்கு அங்கேயும் 5 மதிப்பெண்கள் தரும். வாழ்த்துக்கள். 2 கேள்விக்குமே சரியான பதில் சொன்ன உங்களுக்கு 10 மதிப்பெண்கள் தரும். இது எவ்வளவு சிறப்பா பண்ணிருக்கீங்கன்றது மத்த 2 கண்டஸ்டன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் சொல்றேன். வட செல்ல போட எடுத்துக்கு போட. ஆல்ரைட் நிலானி ரெடியா இருக்கீங்களா? வாங்க நிலானி. உங்க பேர்லயும் ஒரு தேங்காய் பத்தை, உங்க பேர்லயும் ஒரு வீடியோ, உங்க பேர்லயும் 2 கேள்விகள். ரெடியா இருக்கீங்களா? ஆல் தி பெஸ்ட் நிலானி. ரொம்ப சிறப்பா பண்ணுங்க. இதுல வந்து நீங்க அதே பாஸ் எல்லாம் இதுல காட்டக்கூடாது, வில்லித்தனை காட்டணும். ரெடி? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. I'm picking up a lot of bright yellow. Could be daisies. உங்களுக்கான கேள்விகள் கேட்கலாமா? ஓகே. பறக்கும் தட்டோட நிறம் என்ன? ஒரு தட்டு மாதிரி பறந்துனே இருந்தா பார்க்கவே இல்லை. தட்டை பார்க்கல விட்டுருங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन. கடைசியில் எத்தனை தேனீகள் பறந்து கொண்டிருந்தன? 3. என்னம்மா கடைசியில 3 தான் பண்ணேன். கடைசியில 3 தான் பறந்ததா? ஓகே. உங்களுக்கு இருக்கிறது கடைசி 5 வினாடிகள். அது கலர் ஏதோ ஒன்று சொல்லிட்டுமா? 3 ப்ளூ 2 1. வெரி குட். புடவை கலர் ஒன்று இருக்கும்போது மற்றவங்க புடவை கலர் சொல்லக்கூடாது. டைம் அப் எப்போ சொல்லியாச்சு? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டைம் அப். ஆமாம்ல டைம் அப். ப்ளூ சொல்லட்டுமா? அப்படியா? எனக்கு ரொம்ப பிடிக்க தெரியுமா? என்னமா? ஓ திஸ் இஸ் அ ஸ்மாலர் ஐலண்ட். ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க இவங்க. இதுல என்ன சொல்ல வந்திருக்கீங்க? கரெக்டா சொல்லுங்களேன். ஒன்றும் சொல்ல வரல. ஓகே. பத்தைகளும் ஒரு அளவுக்கு நீட்டாக தான் போட்டிருக்கீங்க. ரொம்ப குட்டியாக நம்மளுடைய ஏகவள்ளி மாதிரி இல்லைனாலும் குவைட் குட் சைஸ் அப்படின்னு தான் சொல்லணும். நீட்டாகவே பண்ணியிருக்கீங்க. அண்ட் இன்னும் அதிகமாக நீங்கள் தேங்காவும் கட் பண்ணியிருக்கீங்க, பத்தை போட்டிருக்கீங்க. வெரி குட் நிலானி. வெரி வெல் பிளேட். அண்ட் உங்களுக்கான 2 கேள்விகள். முதல்ல வந்து குழந்தைங்க விளையாடிட்டு இருந்தாங்கல்ல ஒரு கலர் தட்டு வச்சு, ஃபிஸ்பின்னு சொல்லுவோம் அதை. அதோட கலர் என்னன்னும் போது ப்ளூ அப்படின்னீங்க. பட் ப்ளூ இல்லை, அது ரெட் கலர். ரொம்ப நேரம் பறந்துட்டு இருந்தான். அதாவது ஒரு 30 செகண்ட் வீடியோவில் 27 வினாடிகள் அவன் பறந்துட்டு இருந்தான். பட் அவனை ஏன் நீங்க மிஸ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. கடைசியில் எத்தனை தேனீகள் பறந்து கொண்டிருந்தன? 3 என்பது சரியான பதில். 3 தேனீகள் தான் பறந்துட்டு இருந்தாங்க. பட் சிவப்பு அப்படின்றது கரெக்டான பதில். நீங்க தப்பாக ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டீங்க. நீலம் இஸ் நாட் த கரெக்ட் கலர். ஸோ ஒரு கேள்விக்கான சரியான விடை கொடுத்துருக்கீங்க. வாழ்த்துக்கள். 5 மதிப்பெண்கள். இந்த பதைக்கு எவ்வளவு மார்க் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நேரம் சொல்லிடுவோம். தேங்க்யூ ஸோ மச் நீலானி. வாங்க. தேங்க்யூ. யமுனா சொல்லும் போதெல்லாம் நான் யோசிப்பேன், இந்த புள்ள முகத்துக்கு வில்லி கேரக்டரா? அவ்வளவு பாவமா தெரியறேன்? பாவமா இல்ல, ஸ்வீட்டா தெரியுறீங்க. பாவம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பாவனே வச்சுக்கலாம். பட் யூ ஹேவ் வெரி ஸ்வீட் ஃபேஸ். பட் இனிமே உங்களை வில்லின்னு தான் கூப்பிட போறேன். சோ வில்லி யமுனா வாங்க. சோ யமுனா சீரியல்ஸ் நீங்க ஆப்வியஸ்லி நடிக்கும்போது பல கேரக்டர்ஸை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறது உண்டு. சோ நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்த சீரியல்ஸ்ல எந்த வில்லி கேரக்டர் உங்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிருக்காங்க? வில்லி கேரக்டர் வடிவுக்கரசி அம்மா தான் எப்பவுமே. சீரியலா இருக்கட்டும் மூவியா இருக்கட்டும் வடிவுக்கரசி அம்மாவோட கேரக்டர். அவங்களை பார்த்து என்னைக்காவது பேசி அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? அவங்களோட சீரியலோட அவங்களோட ஒண்ணா பண்ணியிருக்கேன். அதில் ரொம்ப பாவப்பட்ட பொண்ணு. ஸோ அவங்க கூட பண்ணும்போது அவங்களோட ஆக்டிங், அவங்களோட டைலாகோட அந்த எல்லாமே பார்த்து அவங்க விஷயத்துல ரொம்ப பிடிக்கும் எனக்கு. வெரி நைஸ். அவங்கள மாதிரி ஒரு வில்லி மாதிரி எனக்கு ஒரு விஷயம் தான் நான் இன்ஸ்பயர் ஆன ஒரு விஷயம் அவங்க கிட்ட. அப்சல்யூட்லி. ஒரு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட் சீசன்ட் வெட்டரன் ஆக்டர் அவங்க. அண்ட் அவங்களோட இன்ஸ்பிரேஷன் தேங்காய் பத்தியும் நீங்க ஈஸியாக போடணும் தான் நாங்கள் ஆசைப்படுறோம். ஆல் தி வெரி பெஸ்ட். உங்ககிட்ட இருக்கிறது 1 minute and your video will also start right then. Your time starts now. Very close. Kinda hurt. Promise, little boy. ஓகேங்களா? கேள்வி கேட்கலாமா? டென்னிஸ் பந்தில் என்ன எழுதியிருந்தது? தெரியல. வெரி குட். விளையாடிய பெண்ணின் கையில் இருந்த டென்னிஸ் ராக்கெட்டின் கலர் என்ன? ரெட். ரெட்டா? ரெட். ரெட்டா? ஷூரா? ஷூர். ஓகே. ஸோ ரெட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆல்மோஸ்ட் க்ளோஸ் தான். பட் ஐ வில் கிவ் இட் யூ. முடிங்க. ஃபர்ஸ்ட் வந்து தெரியாது அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆமா. 5 4 3 2 1 and time. கட்டிங் கிட்ட ரொம்ப பிடிச்சது என்ன சொல்லுங்க? எதுக்கு இவ்வளோ? ஏன் தேங்காய் மேல இவ்வளோ பாசம்? வழுக்கிறதுனால சிரிச்சுட்டே இருந்தீங்களா? பாத்தீங்களா இல்லையா அவங்க ரியாக்ஷனை?
வீட்லயும் அப்படிதான் பண்ணுவோம். அப்படியா? இந்த மாதிரி ரெண்டு சிஸ்டர்ஸ் ஒண்ணா ஒரு ஷோக்கு வரும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது. வெரி வெரி நைஸ். சொல்லிக்கிறதுனால ஆமா இது கண்டினியூ பண்ணீங்கன்னா இந்த ஷோ இன்னும் சுவாரஸ்யமா போகும். வீட்ல வந்து வச்சுக்கிறேன். நம்ம வந்து சின்ன வயசுல மினியன்ஸ்ன்ற கேரக்டர்ஸ் பார்த்திருப்போம். அது வாய் பல்ல அங்க அப்படி போகும். அந்த வாய் தான் இங்க இருக்குது. தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இதை ரொம்ப அழகாக கட் பண்ணிருக்காங்க. பத்த கூட ஓரளவுக்கு நல்லாவே போட்டிருக்கீங்க. வெரி குட். டென்னிஸ் பந்தில் என்ன எழுதியிருந்ததுன்னா மேட்ச் 1 அப்படின்றத எழுதியிருந்தது. உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னதுனால we don't get points there. அடுத்தபடியாக விளையாடிய பெண்ணின் கையில் இருந்த அந்த ராக்கெட்டோடைய கலர் was pink and red அப்படின்றது இஸ் கம்ப்ளீட்லி பெர்மிசிபிள். அதனால 5 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஆன் த ஸ்பாட் தரப்போறோம். வாழ்த்துக்கள். அண்ட் இதுக்கு எவ்வளோ ஸ்கோர் அப்படின்றது இன்னும் சில வினாடிகளை தெரிஞ்சிடும். தேங்க்யூ யமுனா, வெரி வெல் பிளேட். தேங்காய் பத்தை போடுறதும் வீடியோ பார்த்து கேள்விக்கு பதில் சொல்றதும் அப்படின்னு இந்த காம்போ அட்ராசக்க ரவுண்டை ரொம்ப அழகாவே விளையாடி இருக்கீங்க. பட் தேங்காய் பத்தை அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருந்தது. இதுல அது எவ்வளோ அழகாக எவ்வளோ அதிகமாக கட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ஃபைனாக பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பேசிஸில் தான் உங்களுக்கு அங்கே இருக்கும் 10 மதிப்பெண்கள் கொடுத்துருக்கோம். அண்ட் உங்க எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரியும் எத்தனை கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த பேசிஸில் தான் உங்களுக்கு 5+5 அப்படின்றதும் கொடுத்துருக்கோம். அந்த வகையில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது ஏகவள்ளி. நீங்கள் தான் 2 கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லி 10 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க. அண்ட் தேங்காய் பதையில் நம்பர் 2 பொசிஷனில் இருக்கிறதுனால 9 மதிப்பெண்கள் உங்களுக்கு அங்கே. அதனால் 10+9 19 உங்கள் ஸ்கோர் போர்டுக்கு கேரி ஆக போகிறது 20 பாயிண்ட்ஸ். நம்பர் 1 பொசிஷனில் அட்ராசக்க ரவுண்டில் இருக்கிறது ஏகவள்ளி. நீங்கள் தான். வாழ்த்துக்கள். இங்க இருக்கிற 4 பரிசுகள் உங்களுக்கு என்ன வேணும்? பிரெட் டோஸ்டர் வாங்க எடுத்துக்கோங்க. அடுத்தபடியாக ஒரு கேள்விக்கு சரியான பதில் கொடுத்து தேங்காய் பத்தை போடுறதுல நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறது நிலானி. நீங்க தான். வெரி வெல் டன். தேங்காயில 10 வாங்கியிருந்தாலும் ஒரு கேள்வியை மிஸ் பண்ணதுனால 5 தான் வாங்கியிருக்கீங்க. ஸோ நீங்க இருக்கிறது இந்த ரவுண்ட்ல நம்பர் 2 பொசிஷன்ல. அண்ட் உங்க ஸ்கோர் போர்டுக்கு கேரி ஆகக்கூடியது 15 மதிப்பெண்கள். வாழ்த்துக்கள். அண்ட் இங்க இருக்கிற கெட்டில், சாரி அண்ட் பீன் பேக்ல உங்களுக்கு என்ன வேணும்? பீன் பேக் வாங்க. அடுத்தபடியாக நம்பர் 3 பொசிஷன்ல இருக்கிறது அகிலா. நீங்க தான். ஒரு கேள்விக்கு சரியான பதில் அண்ட் 3rd பொசிஷன் தேங்காய் இருக்கிறதுல. அதனால உங்களுக்கு கிடைக்கிறது 5+8 13 பாயிண்ட்ஸ். உங்க ஸ்கோர் போர்டுக்கு கேரி ஆகக்கூடியது 10 மதிப்பெண்கள். நம்பர் 3 பொசிஷன்ல இருக்கீங்க. வாழ்த்துக்கள். அண்ட் இங்க இருக்கிற அந்த சாரி அண்ட் கெட்டில்ல உங்களுக்கு என்ன வேணும்? கெட்டில் வாங்க. நம்பர் 4 பொசிஷன்ல இருக்கிறது தேங்காய் பத்தையில. நீங்க மட்டும் தான். என்ன நான் இருக்க முடியாது இல்லையா? தெரியும் நீங்க. வெரி குட் மா. 1 கொஸ்டினுக்கு ரைட் ஆன்சர். 5 பாயிண்ட்ஸ். அண்ட் தேங்காய் பத்தைய பதமாரி போட்டீங்க. பட் ரொம்ப குறைவாக போட்டீங்க. ஸோ we give you 7 points there. 5+7 12. ஆனால் ஸ்கோர் போர்டுக்கு கேரி ஆகக்கூடியது 4வது பொசிஷனுக்கான 5 மதிப்பெண்கள். ஸோ உங்களுக்காக சில்க் சாரி காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க. லாஸ்ட் ரவுண்ட் ரொம்ப நல்லா விளையாடுனீங்க. விளையாடுறதை விட என்டர்டெய்னிங் ஃபேக்டர் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. ஏகவள்ளி ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்களா அப்படின்னு அவங்களே நம்ப முடியாம இப்படிதான் சிரிக்க ஆரம்பிச்சாங்க லாஸ்ட் ரவுண்ட்ல. பிரேக் முடிஞ்சு இந்த ரவுண்ட் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. ஸ்ட்ரெயிட்டாவே செகண்ட் ரவுண்டுக்கு தயவு செய்து போயிடலாம். இந்த ரவுண்ட்ல வந்து உங்களுடைய இசை திறமையை நாங்கள் டெஸ்ட் செய்ய போகிறோம். ரெடியா இருக்கீங்களா? அதிர்ஷ்டலட்சுமியில ரவுண்ட் 2. ஸ்டார்ட் மியூசிக்ல we have with us 2 extremely talented young gentlemen. இவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஹிப்ஹாப் தமிழா கூட ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணும் சபி இஸ் வித் us here today. Very warm welcome சபி. சபி உங்க பேர் மாதிரியே நீங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அண்ட் கிறிஸ்பா இருக்கீங்க. அண்ட் சபி கூட இருக்கிறது one of our personal favorites. எப்போடா சஞ்சய் இந்த பக்கம் பை சான்ஸ் ஏவிஎம் சிக்னல்ல கூட நிக்க கூடாது, உடனே அவரை கூட்டிட்டு வந்து நாங்க ஷோ பண்ண வச்சிருவோம். இட்ஸ் a pleasure to have சஞ்சய். ரொம்ப ரசிச்சு பாடக்கூடிய ஒரு நபர், an independent singer. A very warm welcome to you to Sanjay and to you to Sabi. All the very best. ஏன்னா இந்த ரவுண்ட்ல நீங்க தான் பயப்படணும். இவங்க பயப்பட மாட்டாங்க, பயம் கொடுத்துவாங்க. சபி அண்ட் சஞ்சய் உங்களுடைய அறிமுக பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு இவங்க இந்த ரவுண்ட்ல என்னெல்லாம் பரிசுகள் வின் பண்ண போறாங்கன்றது பார்த்துடலாம். அழகான வாட்ச், ரோட்டி மேக்கர், ரைஸ் குக்கர் அண்ட் ஃபுட் ப்ராசஸர். இந்த 4 பரிசுகள்ல உங்களுக்கு என்ன வேணும்ன்றத மைண்ட் ரெடி ஆயிக்கோங்க. அண்ட் ப்ரையாரிட்டி பேசிஸ்ல தான் கிஃப்ட்ஸ் போயிடும். அதனால மேக் ஷூர் தட் யூ கெட் யுவர் பெஸ்ட் ப்ரைஸஸ் ஃபர்ஸ்ட். ஆல் தி பெஸ்ட். So Sabi and Sanjay உங்களுடைய அறிமுக பாடல் first please. சட்டு சட்டு நானு இது தாஜ்மஹால், கொடையொன்னு தாக்கிளியே விட்டு விட்டு துடிக்குது என் நெஞ்சு, வெக்கம் விட்டு வா வெளியே. மழை தண்ணி
உசுர் உள்ள ஒருத்திக்கு தாஜ்மஹால் கட்டி கொடுத்தவானும் நான் தாண்டி. நான் சொல்லல ரொம்ப சிறப்பா பாடுவாங்கன்னு. உங்களுக்காக சபி வந்து ஒரு மியூசிக்கல் பீஸ் அவருடைய கிட்டார்ல ப்ளே பண்ணுவாரு. அதை ப்ளே பண்ண கையோட உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களுடைய பஸரை யூஸ் பண்ணுங்க. பஸர் அழுத்துங்க. பஸர் அழுத்து கையோட மினிமம் 2 வரிகள் சரியான வார்த்தைகள் தெரிந்தால் மட்டுமே அந்த பாடலை பாடுங்க. ஸ்டார்ட் மியூசிக்ல உங்களுக்கான முதல் பாடல் இதோ. சபி, கேன் வி ஹியர் இட் ப்ளீஸ்? அகிலா, அசிலி பிசிலி ரசவெலி. செகண்ட் லைன் வரலையே, பட் தட் சாங் அங்கலிகிலி. தட்ஸ் ரைட். யா, இவ்வளவு நேரம் தமிழ்ல தானே பேசிட்டு இருந்தது புள்ள. அகிலி பிசிலி கச்சலி அகிசிலி பிலிகிலி. ஏய், தட்ஸ் ரைட்டா? அப்படினா அந்த புள்ள ஆமா ஆமாந்து. அத சொல்லதா நாங்க நிக்கிறோம்ல. அகிலா, you got that spot on. 20 மதிப்பெண்கள். Congratulations. 20 points and உங்களுக்கு பிடிச்ச பரிசு. பட் அதெல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி பாடணும்ல. பாடுங்க. அசிலி பிசிலி ரசவெலி. என் ஐயோ வரல, செகண்ட் லைன் வரல. என்னது புரியல? அகிலா, பிரைஸ் தானே, என்ன வேணும் சொல்லுங்க. அந்த ஃபுட் ப்ராசஸர் ஆதி பிளாக் பண்ணி வச்சிருக்க ப்ராசஸ் அங்க இருக்கட்டும். அப்பதான் நீ பாடுவா. அசிலி பிசிலி ரசமாடி உன் சிரிப்பிலும் சிரிப்பிலும் கதகளி என் இளமையும் இளமையும் பனித்துளி குதுகலி எனக்கு உனக்கும் இடைவெளி நீ இரவிலும் இரவிலும் நினைவசி பெண் பகலிலும் பகலிலும் அதிரசி குருசி அஞ்சனா அஞ்சனா கொஞ்சினால் தேங்கானா என்கனா ஹோ என்கனா என்றுமே நீதானா. அகிலா, வெரி வெல் டன். 20 points and உங்களுக்காக ஃபுட் ப்ராசஸ் பிளாக் பண்ணி வைக்கிறோம். வாழ்த்துக்கள். அடுத்த பாட்டுக்கு ரெடியா இருக்கீங்களா? ரைட், அடுத்த பாடல். இங்க சபி, கரெக்டாப்பா? இஸ் மை மதர். நீ சொல்றது தான் தம்பி, இது கரெக்ட் தான், கரெக்ட் தான். இதுக்கதங்க இதுக்கலங்கங்க இதுக்கதங்க என்னமா இது? பாடுமா. ஏ ஊதுங்கடா சங்கு, நான் தண்ட சோறு கிங்கு, தமிழ் இஸ் மை மதர் டங்கு, ஐ எம் சிங்கிள் தான் சிங்கு. வெரி நைஸ், வெரி நைஸ், வெரி நைஸ். பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல் நீலானி, வெரி நைஸ். வாழ்க்கையை தேடி நானும் போறேன், காண்டுல பாடும் பாட்டுக்காரன், போதையில் பாடும் சோகப்பாட்ட சோடாவ கலந்து பாட போற மாம ஓட்டாண்டி பெரிய லூசாண்டி அடி வாங்கியே நான் ஸ்ட்ராங்கான மாயாண்டி ஆன நான் போண்டி அதையும் தான் தாண்டி போராடுவேன் நான் வெறியான விருமாண்டி அடபுதுங்கடா சங்கு நான் தண்டச்சோறு கிங்கு தமிழ் இஸ் மை மதர் டங்கு ஐம் சிங்கிள் அண்ட் ஐம் யங்கு அடபுதுங்கடா சங்கு நான் தண்டச்சோறு கிங்கு தமிழ் இஸ் மை மதர் டங்கு ஐம் சிங்கிள் அண்ட் ஐம் யங்கு. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் நிலானி, வெரி வெல் டன் தேர். உங்களுக்கு கிடைக்கிறது ஆன் தி ஸ்பாட் 20 மதிப்பெண்கள். அண்ட் இங்க இருக்க பரிசுகள் உங்களுக்கு என்ன வேணும்? ஃபுட் ப்ராசஸ் போச்சுல, ஃபுட் ப்ராசஸர். போன ஃபுட் ப்ராசஸர் எல்லாரும் ஃபுட் ப்ராசஸர் வாட்சா. ஓகே, சோ நிலானி உங்களுக்காக வாட்சை பிளாக் பண்ணி வைக்கிறோம். வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக யமுனா அண்ட் ஏகவள்ளி, அக்கா தங்கச்சி 2 பேரும் இருக்கீங்க. எடுக்கணுமா இல்லையா? யாரா ஒருத்தராவது எடுத்தாவணும். ஓகேங்களா? சொல்லுங்க, போய் எடுக்கிறேன். அந்த மாதிரி ஊன்லாம் முடியாது. ஊன்னு சொன்னா நான் வேற கூட எடுப்பேன். பாப்பாங்களா? ரைட்டு பா, நீ போடு பாப்பாட்ட. சொல்லுங்க ஏகவள்ளி. காதல் அணுக்கள் உடம்பில் எத்தனை நியூட்ரான். பாடுமா, அப்படிதான் பாடுங்க. காதல் அணுக்கள் உடம்பில் எத்தனை நியூட்ரான் பாட சொன்ன பாடுமா, நீயே பாடுமா.
காதல் அணுக்கள் உடம்பில் எத்தனை நியூட்ரான் எலக்ட்ரான் உன்னில கண்ணில் மொத்தம் எத்தனை உன்னை நினைத்தால் திசுக்கள் தோறும் ஆசை சிந்தனை ஐயோ சன சன ஒரே தினா அழகின் மொத்தம் நீயா. தேங்க்யூ. ஓகே, ஸோ ஏகவள்ளி ஆன் த ஸ்பாட் 20 பாயிண்ட்ஸ். அதை ஒரு சாப்டர் 4 ஆஃப் சயின்ஸ் ரோபோட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் புக்லேருந்து ரொம்ப அழகாகவே படித்து காமிச்சிங்க. உங்களுக்கு 20 மதிப்பெண்களும் தரோம். உங்களுக்கு கிஃப்ட் எது சொன்னாலும் இந்த பிள்ளை சிரிக்குது. உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டும் தரோம். கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? என்ன கிஃப்ட் வேணும் சொல்லுங்க. ரைஸ் குக்கர். ரைஸ் குக்கர். உங்களுக்காக ரைஸ் குக்கரை பிளாக் பண்ணி வைக்கிறோம். வாழ்த்துக்கள். ஃபைனல் ட்ராக், கடைசியாக வரக்கூடிய ஒரே பாடல் இதுதான் ஸ்டார்ட் மியூசிக்ல. ஸோ இதில் நீங்கள் 3 பேர் ஆடியோ ஒன்று வாங்கியிருக்கீங்க. மாற்றினீங்கன்னா தான் கேம் சேஞ்ச் ஆகும். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. யமுனா உங்கள் அக்கௌண்ட் இன்னும் ஓப்பன் ஆகல இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட். சபி ரெடியா போலாமா? ஓகே, ஸோ த ஃபைனல் ட்ராக் ப்ளீஸ். ஏகவள்ளி ரெடி? தனியாக தவிக்கின்றேன் துணை வேண்டாம் அன்பே போ. வாழ்த்துக்கள். 20 பாயிண்ட்ஸ். அண்ட் உங்களுக்கு பிடிச்ச பரிசு என்ன வேணும்? ரொட்டி மேக்கர். ரோட்டி மேக்கர். ஸோ ரோட்டி மேக்கர் உங்களுக்காக பிளாக் பண்ணுறோம் ஏகவள்ளி. வெரி வெரி வெல் பிளேட் தேர். அண்ட் த ஃபைனல் சாங் ஃபார் அஸ் ப்ளீஸ். போனி போ போனி போ தனியாக தவிக்கின்றேன் துணை வேண்டாம் அன்பே போ பிணமாக நடக்கின்றேன் உயிர் வேண்டாம் தூரம் போ போனி போ போனி போ. Beautiful Sanjay, thank you so much, and thank you so much Sabi. Rendu perume you given us such a beautiful episode. Sabi, it's a pleasure to have you on the show and we hope to see you more often. Thank you so much and take care. Sanjay, சீக்கிரம் வந்துருப்பா, ரொம்ப தூரம் போயிடாத. Take care, see you guys, bye bye. இந்த ரவுண்டோடைய ஸ்கோர்ஸ் இப்போ பார்க்க போறோம். க்ளோஸ் காம்படிஷன் நான் நினைக்கிற டைம்ல வந்து ஏகவள்ளி நீங்க கேமை மாத்திட்டீங்க. இந்த ரவுண்டோடைய வின்னர் நீங்க தான். 20+20 40 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. 2 சரியான பாடல்களை படிச்சு அந்த 2 பாடல்களுக்குமே நீங்க பிடிச்ச ஆசைப்பட்ட ரைஸ் குக்கர் அண்ட் ரோட்டி மேக்கர் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ப்ளீஸ் கம். கலக்கலாம் மட ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம் போட்டா போட்டி நடத்தலாம் நீங்க அதிர்ஷ்ட நம்பர் 2 பொசிஷன்ல இட் இஸ் a tie between அகிலா அண்ட் நிலானி. 2 பேருமே வந்து 20 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. அகிலா, முதல்ல நீங்க ஆசைப்பட்ட கிஃப்ட் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வாங்க. அதிர்ஷ்டம் உங்களை தேடி கிடைக்கும் இந்த வீட்டையும் நாட்டையும் காப்பது நீங்க. அண்ட் ஈக்குவலாக 2வது பொசிஷன்ல இருக்கிறது நிலானி. நீங்க தான் with 20 பாயிண்ட்ஸ். வாங்க, உங்களுக்கு பிடிச்ச வாட்ச் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. கலக்கலாம் மட ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம் போட்டா போட்டி நடத்தலாம் நீங்க அதிர்ஷ்ட லட்சுமி ஆகலாம். ஸோ இந்த ரவுண்டோட முடிவில் உங்களுடைய ஸ்கோர் போர்டை ஒரு குவிக் லுக் பார்க்க போறோம். வெல், இந்த ரவுண்ட்லையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டான காம்படிஷன் தான். பட் ஏகவள்ளி வந்து ரவுண்ட் 1லையும் 20 செகண்ட் ரவுண்ட்லையுமே லீடராக இருந்திருக்காங்க. லாஸ்ட் 2 ரவுண்ட்ஸ் பியூட்டிஃபுல்லி பிளேட். ஏகவள்ளி ரியலி மா அப்படின்ற மாதிரியே விளையாடுனீங்க. முடியலம்மா. அடுத்தபடியாக கேம் சேஞ்சிங் பஸர் ரவுண்ட். திஸ் இஸ் த ஃபைனல் ரவுண்ட். இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த ரவுண்ட் அண்ட் த லாஸ்ட் 2 ரவுண்ட்ஸ் டோட்டல் ஸ்கோர்ஸை பார்த்ததுக்கு பிறகு தான் ஜி பூம்பா அப்படின்ற நம்மளுடைய மெகா பம்பர் ரவுண்டை விளையாட போறீங்க. ஸோ இந்த ரவுண்ட்ல யார் ஹையஸ்ட் ஸ்கோரரோ லாஸ்ட் ரவுண்டோடைய ஸ்கோர்ஸை சேர்த்ததுக்கு பிறகு தான் the top scorer will play for the mega bumper பரிசு. அது வந்து இந்த டோருக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கு. அது என்ன பரிசு அப்படின்றது you can be rest assured சூப்பரான பரிசு. அதை நீங்க வின் பண்ணா இந்த ரவுண்ட்ல ரொம்ப சிறப்பாக நீ விளையாடணும். அந்த ரவுண்டோட பேரு நம்மளுடைய கேம் சேஞ்சிங் ரவுண்ட். அதிர்ஷ்ட லட்சுமியில ரவுண்ட் 3. வந்தாமலையில இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்காக 4 புதிர்கள் வரப்போகுது. ஒரு புதிர் ஒன்னொன்னாக வரப்போகுது. ஒரு சில புதிர் பார்த்தீங்கன்னா 4-5 க்ளூஸ் இருக்கும். இன்னொரு சிலதுல வந்து 2 க்ளூ இருக்கும். இன்னொன்று வந்து ஒரு மாஃப்ட் வீடியோவாக இருக்கும். அது என்ன புதிர் அப்படின்றது அந்த புதிர் வரதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதே மாதிரி உங்களுக்கு பதில் தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக your time starts now அப்படின்னு நான் சொன்னதுக்கு பிறகு மட்டும்தான் பஸரை அழுத்த வேண்டும். அதுக்கு முன்னாடி தயவு செய்து அழுத்தாதீங்க. அழுத்துனீங்கன்னா -5 கொடுத்துருவோம். சரியான பதில் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க பஸர் அழுத்தி சரியான பதிலும் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை 20 மதிப்பெண்கள் ஆன் த ஸ்பாட்டும். இங்க இருக்கிற இந்த 4 எக்ஸைட்டிங் பிரைசஸ்ல ஒன்று உங்களுக்காக தரப்போறோம். LED டிவி, கிரைண்டர், 2 ஜார் மிக்சி அண்ட் a set of 3 ஸ்பீக்கர்ஸ். இந்த பிரைசஸ் ரொம்ப சிறப்பான பரிசுகள். these are your best prizes. அதனால் நீங்கள் எடுக்க போகும் பரிசு உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும்னா கண்டிப்பாக யோசிச்சு பஸர் அழுத்துங்க. பதில் தெரிந்தால் மட்டுமே அழுத்துங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். இது ஒரு கேம் சேஞ்சிங் ரவுண்ட். அதனால மேக் ஷூர் தட் யூ ஹேவ் த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. வந்தாமலையில முதல் புதிர் இதோ இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்காக.
ஓகே ஸோ ஏ அண்ட் பி ரெண்டு இமேஜ் இந்த ஸ்க்ரீன்ல இருக்கு. இதுல எது பெண் மயில்? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. நிலானி, ஏ. ஏ தான் பெண் மயில்னு சொல்றீங்க. ஆமா, ஏன்? படிச்சிருக்கேன் ஆண்மயிலுக்கு தோகை இருக்கும்னு சொல்லி. அண்ட் பெண் மயிலுக்கு இருக்காதுன்னு. ஆ, யா ஓகே, பாத்துக்கலாமா சரியான பதில் எதுன்னு? ஏ என்பது மிக சரியான பதில். நிலானி, வாழ்த்துக்கள். உங்களுக்கு கிடைக்கிறது ஆன் தி ஸ்பாட் 20 மதிப்பெண்கள். அண்ட் இங்க இருக்கிற எல்இடி டிவி, கிரைண்டர், 2 ஜார் மிக்ஸி அண்ட் செட் ஆஃப் 3 ஸ்பீக்கர்ஸ்ல உங்களுக்கு என்ன வேணும்? எல்இடி டிவி. எல்இடி டிவி உங்களுக்காக பிளாக் பண்ணி வைக்கிறோம் நிலானி, வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக உங்களுக்காக இந்த ஸ்கிரீன்ல வரப்போகுது வந்தாமலின் இரண்டாவது புதிர். இதோ முதல் க்ளூ வாழைப்பழம், இரண்டாவது க்ளூ பட்டர்ஃப்ளைஸ் லைட், மூன்றாவது மணி, நான்காவது செந்தில். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. நிலானி அகேன். கவுண்டமணி. கவுண்டமணி. ஏன்? வாழைப்பழ காமெடி ரொம்ப வந்து எல்லாராலையும் okay. விரும்பப்பட்ட ஒரு ஃபேமஸ் காமெடி. எந்த திரைப்படம்? கவுண்டமணி செந்தில் காம்பினேஷன் அதிகமா இருக்கும். எந்த திரைப்படம் வாழைப்பழத்துக்கு ரொம்ப ஃபேமஸ்? கரகாட்டக்காரன். ஓகே, அப்புறம் பட்டர்ஃப்ளைஸ் லைட் தான் வேணுமா? வேணுமா? ஓகே, அப்புறம் மணி. ஆமா, அவர் பேர்ல இருக்கு. ஆமா, கவுண்டமணி செந்தில் காம்பினேஷன். ஓகே, பாத்துடலாம் சரியான பதிலாக. கவுண்டர் மணி அப்படின்பது சரியான பதில். வாழ்த்துக்கள் நிலானி. ஒன் மோர் டைம் உங்களுக்கு கிடைக்கிறது 20 more points. அண்ட் இங்க இருக்கிற எல்இடி டிவி தவிர which again you've taken, பாக்கி இருக்கிறது கிரைண்டர், 2 ஜார் மிக்ஸி அண்ட் செட் ஆஃப் 3 ஸ்பீக்கர்ஸ். மிக்ஸி உங்களுக்காக பிளாக் பண்ணி வைக்கிறோம். வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக மூன்றாவது அண்ட் நான்காவது க்ளூஸ் மட்டும்தான் பெண்டிங் இருக்கு. இன்னும் 3 பேர் இருக்கீங்க இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு. உங்களுக்கான மூணாவது புதிர் இதோ இந்த ஸ்கிரீன்ல. நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் ட்ரெயின் டு தாம்பரம் will leave from platform number 2 அப்படின்றத சுத்தமான தமிழ்ல சொல்லணும். your time starts now. யமுனா. தாம்பரம் வரை செல்லும் மின்சார ரயில் இன்னும் இரண்டாவது பிளாட்ஃபார்ம் சாரி தாம்பரம் வரை செல்லும் அடுத்த மின்சார தொடர் வண்டி இரண்டாவது நடைமேடையிலிருந்து புறப்படும். இன்னும் சற்று நேரத்தில் சற்று நேரத்துக்கு கொஞ்சம் நீங்கள் ஸ்கிரீனை பார்த்தீர்கள் என்றால் பதில் என்னவென்றோ தெரியும். வாருங்கள், போடுங்கள் பதிலை. தாம்பரம் வரை செல்லும் அடுத்த மின் தொடர் வண்டி இரண்டாவது நடைமேடையில் இருந்து புறப்படும். நீங்க சொன்னதுக்கும் இங்க சொன்னதுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருந்ததா? இல்லவே இல்லையே, அப்படியே கரெக்டா சொல்லிருக்காங்க. யமுனா ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அதனால உங்களுக்கு 20 மதிப்பெண்கள் தரப்போறோம் ஆன் தி ஸ்பாட். வாழ்த்துக்கள். அண்ட் இங்க இருக்கிற செட் ஆஃப் 3 ஸ்பீக்கர்ஸ் அண்ட் கிரைண்டர்ல இருந்து உங்களுக்கு என்ன வேணும்? கிரைண்டர் உங்களுக்காக பிளாக் பண்ணி வைக்கிறோம் யமுனா, வாழ்த்துக்கள். ஓகே, ஆன்சர் தி லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन. ரெடியா இருங்க. வந்தாமலையின் கடைசி புதிர் இது இந்த ஸ்கிரீன்ல. ஹலோ, நீங்க டோக்கன் வாங்கலல, வந்து வாங்கிக்கங்க. நயனா, ஏங்க வேற நம்பர் கொடுங்க. நீங்க 9வது ஆளா தானே இங்க வந்தீங்க, அதான் போய் வரிசையில உட்காருங்க. சரி, நான் மாத்திக்கிறேன். உங்களுக்கான கேள்வி, மார்ஃபான அந்த முகம் யாருக்கு சொந்தம்? your time starts now. யமுனா. லக்ஷ்மி மேனன். சூப்பர், வெரி நைஸ். எப்படி யமுனா? ஹவ்? இந்த வாய்ஸ் வச்சு சொல்லிருக்கீங்களா? ஓ, அமேசிங் அமேசிங். அடுத்தபடியாக இரண்டாவது பஸர் அழுத்துறது யாரு? ஏகவள்ளி. என்னம்மா, யாரு சொல்லாதீங்க ஆன்சர். ஏகவள்ளிக்கு தெரியல. ஓகே, சோ ஏகவள்ளிக்கு -5 there. இல்ல எல்லாரும் பஸர் அழுத்தீங்களா? எதுக்கு அழுத்துனீங்க? இல்ல நான் யாருக்கு சொந்தம்ன்றது இப்ப வேணா. ஓ, என்ன நினைச்சீங்க? ஓ, படத்துல வர அந்த பையன் பேர் என்னன்னு கேப்பமா? இல்ல மா, பஸர் அழுத்தது யமுனா. தெரியுது, நேம் தெரியல. ஏகவள்ளி, your time is up. சாரி யமுனா, கரெக்ட்டா தப்பா லக்ஷ்மி மேனன் சொல்லிருக்கீங்க நீங்க. ரெண்டு பேருக்குமே ஆன் தி ஸ்பாட் -5 அப்படின்னு நான் சந்தோஷமா தர போறேன். கெஸ் பண்ணுங்க, பாயிண்ட்ஸ் கிடையாது, உங்களுக்கு பிரைஸ் கிடையாது. நிலானி. அஞ்சலி. முத்துக்கு முத்தாக படத்துல கூட வந்தாலும் கிடையாது. அந்த ஒரு லாஸ்ட் பையனோட ஆன்சர் போடுங்க இப்போ. ஹலோ, நீங்க டோக்கன் வாங்கலல, வந்து வாங்கிக்கங்க. நயனா, ஏங்க வேற நம்பர் கொடுங்க. நீங்க 9வது ஆளா தானே இங்க வந்தீங்க, அதான் போய் வரிசையில உட்காருங்க. சரி, நான் மாத்திக்கிறேன். பிந்து மாதவி என்பதுதான் சரியான பதில். neither அஞ்சலி nor லக்ஷ்மி மேனன். ஸோ ஆன்சர்ஸ் எல்லாம் ராங் அங்க. பட் 4 கேள்விகள்ல 3 கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லியிருக்கீங்க நீங்க எல்லாருமே சேர்ந்து. கடைசியாக ஒரே ஒரு கேள்விக்கு தவறான பதில் சொல்லி கம்பெனிக்கு ஒரு கிஃப்ட் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. இந்த ரவுண்டோட முடிவில் உங்களுடைய ஸ்கோர்ஸ் அண்ட் உங்களுடைய பிரைஸஸை பார்க்க போறோம். நிலானி, இந்த ரவுண்ட்ல நீங்க தான் நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கீங்க. 2 கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லி 40 மதிப்பெண்களும் வாங்கியிருக்கீங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச அந்த 2 கிஃப்ட் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. வாங்க. கலக்கலாம், ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம்.
போட்டா போட்டி நடத்தலாம் மிக அதிர்ஷ்ட லக்ஷ்மி ஆகலாம். நம்பர் 2 பொசிஷன்ல இந்த ரவுண்ட்ல இருக்கிறது யமுனா. நீங்க தான் ஒரு கேள்விக்கு சரியான பதில் சொல்லி இன்னொரு கேள்விக்கு தவறான பதில் சொல்லி -5 and +20 வாங்கிருக்கீங்க. இன் டோட்டல் 15 பாயிண்ட்ஸ். வாழ்த்துக்கள். உங்களுக்கான பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க. இந்த வீட்டையும் நாட்டையும் காப்பது நீங்க கஷ்டருங்க. அட உங்களை போல வேற யாரு கொண்டாட போறோம் நாங்க. அண்ட் ஏகவள்ளி சரியான பதில் சொல்லனாலும் கம்னாவது இருந்திருக்கலாம். ஆனா தேவையில்லாம பஸர் அழுத்தி ஒரு -5 வாங்கிட்டீங்க. ஸோ யூஆர் அட் -5 தேர். அண்ட் அகிலா சாரி, நோ பாயிண்ட்ஸ் இன் திஸ் ரவுண்ட். ஸோ இந்த ரவுண்ட் உங்களுடைய ஸ்கோர் கார்டோடைய குவிக் வியூ இதோ. இந்த ரவுண்டுக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களுடைய டோட்டல் ஸ்கோர், அதாவது ரவுண்ட் 1, ரவுண்ட் 2 + ரவுண்ட் 3, இந்த 3 ரவுண்ட்ஸ்லையுமே ரொம்ப சிறப்பாக விளையாடி யார் நம்பர் 1 பொசிஷன்ல இருக்காங்களோ அவங்க மட்டுமே அடுத்தபடியாக ஜீ பூம்பா அப்படின்ற நம்மளுடைய மெகா பம்பர் ரவுண்ட் விளையாட போறாங்க. ஸோ அந்த ரவுண்ட் யாருக்கு சொந்தம் அப்படின்றத பார்க்கலாங்களா? இப்போ உங்களுடைய டோட்டல் ஸ்கோர்ஸை பார்க்க போறோம். ஸ்கோர் போர்டில் வந்து ரொம்ப கிளியராகவே இருக்கு ஒரு ரவுண்ட்லையுமே யார் எப்படி விளையாடிருக்கீங்கன்னு. ஸோ நம்பர் 4th பொசிஷன்ல இருக்கிறது யமுனா. நீங்க தான் 20 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். யூ பிளேட் வெரி வெரி வெல். ஐ திங்க் யூ வெரி காம் அண்ட் கம்போஸ்ட் பர்சன். ஆனா வில்லி கேரக்டரா கொடுத்து இந்த பிள்ளையை ஏமாத்துறாங்க. ஸோ யமுனா என்னெல்லாம் ப்ரைஸஸ் வின் பண்ணீங்க இன்னைக்கு? கிரைண்டர், சாரி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இன்னைக்கு அதிர்ஷ்ட லக்ஷ்மியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு. இன்னும் பல விஷயங்கள் உங்களுடைய கெரியரை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக நினைக்கணும். அண்ட் நீங்க ஆசைப்படுற அந்த அழற மாதிரி ஒரு கேரக்டர் ஆசைப்படுறீங்களே, அந்த கேரக்டர் இந்த வருஷம் வந்துடணும் உனக்கு. காட் பிளஸ் யூமா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் யமுனா. தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ஆன் தி ஷோ டுடே. அடுத்தபடியாக நம்பர் 3 பொசிஷன்ல இருக்கிறது அகிலா. நீங்க தான் வித் 30 பாயிண்ட்ஸ். வெரி வெல் பிளேட். என்னெல்லாம் ப்ரைஸஸ் வின் பண்ணியிருக்கீங்க அகிலா இன்னைக்கு? ஃபுட் ப்ராசஸர், கெட்டில். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அகிலா. இன்னைக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. ஹவு குட் யூ ஃபீல்? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆக்சுவலி இன்னைக்கு என்னோட பர்த்டே. நீங்க எனக்கு கிஃப்ட் கொடுத்த மாதிரி ஐ ஃபீல். ஓ எஸ், from all of us here at Adishta Lakshmi wishing you a very very happy birthday. So wish you a very happy birthday once again Akila. Thank you so much for being on the show. உங்க பர்த்டே அன்னைக்கு டைம் எடுத்து இன்னைக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு எங்களுக்கு மனமார்ந்த நன்றி. அடுத்தபடியாக நம்பர் 2 பொசிஷன்ல இருக்குது ஏகவள்ளி. நீங்க 55 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க ஏகவள்ளி. ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்ட் 2ல கன்சிஸ்டன்ட்டாக விளையாடி ரவுண்ட் 3ல வந்து ஒரே ஒரு -5 போய் அவங்க கம்ப்ளீட் லீட் எடுத்ததுனால யூ மிஸ்ட் அவுட் தேர். பட் வெரி வெரி வெல் பிளேட். நீங்க வாங்கியிருக்கிறது 55 மதிப்பெண்கள். வாழ்த்துக்கள். 3 ரவுண்ட்ஸ்ல என்ன ப்ரைஸஸ்லாம் வாங்கியிருக்கீங்க? ரைஸ் குக்கர், ரொட்டி மேக்கர், பிரெட் டோஸ்டர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஏகவள்ளி. அண்ட் நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறது ஃபைனலா எனக்கு ஒரு ஸ்வீட் கேரக்டர் கொடுத்தாங்க அப்படின்னு ரொம்ப ஸ்வீட்டா இருக்கிற மாதிரி இருந்து கடைசியில எல்லா பரிசுகளும் தட்டிட்டு போய் ஒரு வாப்பிங் 75 பாயிண்ட்ஸ்ல நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறது நிலானி. நீங்க தான். வாழ்த்துக்கள். நிலானி என்னெல்லாம் பரிசுகள் வின் பண்ணிருக்கீங்க இன்னைக்கு? பீம் பேக், LED டிவி, மிக்ஸி அண்ட் வாட்ச். கங்க்ராச்சுலேஷன்ஸ். 4 மிக அழகான சிறப்பான பரிசுகள் வாங்கியிருக்கீங்க. அண்ட் அடுத்த ரவுண்ட் எங்களுடைய மெகா பம்பர் ஜீ பூம்பா அப்படின்ற ரவுண்ட் விளையாட போறீங்க. எவ்வளோ எக்ஸைட்மெண்ட் இருக்கு? ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா வின் பண்ணிடுவீங்கன்ற நம்பிக்கை இருக்கா? நான் இது வரைக்குமே எதிர்பார்க்கல. ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாரும் யார் வின் பண்ணாலும் ஓகே கேஷுவலாக தான் விளையாடினேன். பட் எதிர்பார்க்காத சர்ப்ரைஸ் இதுவே எனக்கு. அது வின் பண்ணா இன்னும் ஹாப்பியா இருப்பேன். ஓகே, ஸோ விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். நீங்க எல்லாரும் நிலானிக்கு ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா இந்த நேரத்துல? ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. ஆல் தி வெரி பெஸ்ட் நிலானி. ரெடியா இருக்கீங்களா விளையாடுறதுக்கு? கம் ஆன் நிலானி, ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். ஸோ நிலானி, ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட். அதிர்ஷ்ட லக்ஷ்மியோடைய மெகா பம்பர் ரவுண்ட் ஜீ பூம்பா விளையாட நீங்க ரெடியா இருக்கீங்க. இந்த ரவுண்ட் ரொம்ப சிம்பிளானது. 4 பாக்ஸ் இங்க இருக்கு. 4 ட்ரெஷர் பாக்ஸஸ்மே லாக் பண்ணி வச்சிருக்கோம். இந்த போல்ல இந்த ட்ரெஷர் பாக்ஸஸ் ஓபன் பண்றதுக்கான சாவிகள் இருக்கு. ஆனா டிஃபிகல்ட்டி லெவல் இருக்கணும் அப்படின்றதுக்காக 4க்கு பதிலா 7 சாவிகள் அதுக்குள்ள இருக்கு. உங்ககிட்ட இருக்கிறது 1 minute டைம். ஒரு சாவியாக எடுத்து இந்த 4 பாக்ஸஸுமே நீங்க ஓபன் பண்ண போறீங்க. 4 பாக்ஸுமே ஓபன் பண்ணும்போது ஒரு ட்ரெஷர் பாக்ஸ்குள்ளேயுமே உங்களுக்கு க்ளூ கொடுக்குற மாதிரி ஜீ தமிழோடைய ஒரு மிக ஃபேமஸான ஒரு லைன் அதுல ஒரு சின்ன சூடியில் ஒளிச்சு வச்சிருக்கோம். அது எல்லாத்தையுமே எடுத்து நீங்கள் அதை ஜம்பிள்டாக இருக்கிற அந்த 4 க்ளூஸுமே ஒன்றாக போட்டு அந்த ஃபேமஸான லைன் என்ன அப்படின்றத சொல்ல போறீங்க. ஐ யூ ரெடி? உங்ககிட்ட இது மொத்தத்துக்கும் இருக்கிறது 1 minute மட்டுமே. ஓகே, யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். நிலானி, கம் ஆன். ஒரு பாக்ஸ்
பாக்ஸ் சக்சஸ்ஃபுல்லாக ஓபன் பண்ணிருக்கீங்க. சூப்பர். Fast. 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 and time. அது நீங்க ஃபாஸ்டா ஓடுறீங்க, ஃபாஸ்டா நடக்கிறீங்க, ஆனா பூட்டுக்குள்ள அந்த சாவி போனோம் பாருங்க. டென்ஷன் ஷிவரிங் டென்ஷன். ஒரு நிமிஷத்துக்குள்ள நானும் அந்த டென்ஷன் வந்து ஒரு மணி நேரமா ரொம்ப காமா விளையாடிங்க எல்லா கேமுமே. ஆமா, இது- ஃபைனலா ஜீபூம்பா அப்படின்ற மெகா பம்பர் ரவுண்டுக்கு வரும்போது ரொம்ப லைட்டா பயந்துட்டீங்க. ஆமா டைமிங் ரொம்ப கம்மியா இருக்கு. பட் வெரி வெல் பிளேட். 3 பாக்ஸ் ஓபன் பண்ணீங்க. ஐ திங்க் ஆல்சோ இன்னும் 2 சாவிகள் இருக்கு. சோ அதிர்ஷ்டம் வந்து அவ்வளோவா உங்களுக்கு கை பிடிச்சிட்டே வரல. பத்தல பட் முக்கால்வாசி வந்துருச்சு இல்லீங்களா? So that itself is not bad. But எக்கச்சக்கமான பரிசுகள், சிறப்பாக விளையாடுனீங்க and ஒரு கம்ப்ளீட் என்டர்டெயினராக இருந்திருக்கீங்க. Thank you so much for being with us today. பட் இத்தனை பரிசுகள் வின் பண்ணாலும் கண்டிப்பாக அந்த மெகா பம்பர் பரிசு என்ன மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கும். அது என்னன்றதை பார்த்துடலாமா? ரெடி? So the count of 3, 2 and 1. Let's all say Zee Boom Ba. Okay, that's a double door fridge. But no problem. எக்கச்சக்கமான பரிசுகள் வின் பண்ணிருக்கீங்க. சந்தோஷமான ஒரு நாளாக இருந்திருக்கு. அண்ட் உங்களுக்கும் உங்களுடைய கரியர் இந்த வருஷம் ஒரு மிக சிறப்பான 2016 கொடுக்கணும் தான் எங்களுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பா. Thank you so much. மத்தவங்க கண்டஸ்டன்ஸ் வந்துருங்க ப்ளீஸ். ஸோ இந்த அழகான ஒரு மொமெண்ட்ல எங்களுடைய 4 செலிபிரிட்டி கண்டஸ்டன்ஸ்க்கு எங்கள் மனமார்ந்த நன்றியோட ஒரு லிட்டில் டோக்கன் ஆஃப் லவ் அண்ட் அப்ரிசியேஷன். முதல்ல இது உங்களுக்காக நிலானி, இன்னியோட எபிசோட வின்னர் நீங்க, எங்களுடைய அதிர்ஷ்ட லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் தேர் டுடே. காட் பிளஸ். அண்ட் இந்த 4 அதிர்ஷ்ட லட்சுமிகள் மாதிரி நீங்களும் அதிர்ஷ்ட லட்சுமி ஆகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா வெயிட் பண்ணாதீங்க. கீழே இருக்கிற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. உங்களுக்காக எக்கச்சக்கமான பரிசுகளும் போட்டிகளும் அதிர்ஷ்ட லட்சுமின்ற டைட்டிலும் காத்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு அழகான எபிசோட்ல இன்னும் 4 அழகான அதிர்ஷ்ட லட்சுமிகள் கூட உங்களை சந்திக்கும் வரை இட்ஸ் மீ அர்ச்சனா சிங். நன்றி, வணக்கம். டேக் கேர் அண்ட் பி குட். இது ஜீ தமிழ் வழங்கும் அதிர்ஷ்ட லட்சுமி பவர்ட் பை வாலனி அண்ட் பாண்ட்ஸ். See you all. Good night. Bye bye. கலாச்சி ஃபை கருப்பாணி வாயன்ன கலாச்சி ஃபை சொதப்பி ஃபை பொறுப்பாணி இருக்காத சொதப்பி ஃபை வெக்கத்த வேணான ஓட்டி ஃபை